Easy Physics. Hi everyone. Today +1 Physics first lesson Nature of Physical World Lab. First SI unit system discuss பண்ண போறோம். So already 3 systems discuss பண்ணோம். One is FPS system, that is British system. Second one CGS or Gaussian system. Third one MKS system. Fourth one is a SI unit system. ஸோ எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் தான் வந்து வேர்ல்ட் லெவலில் சயின்டிஃபிக் என்ஜினியர்ஸ் எல்லாமே காமனாக யூஸ் பண்ணதுனால அதை மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1960லே நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அஃபிஷியலாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எஸ்ஐக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் நேமு, அதோட அப்ரிவேஷன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ அப்போது இந்த எஸ்ஐ சிஸ்டத்தோடைய ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள்ஸ் யூனிட்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் ஆர் டெவலப்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்னாக டெவலப் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1971 ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் அண்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் தான் நமக்கு என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடியதாக நமக்கு இது எஸ்ஐ சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ், த சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சிஸ்டத்துக்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ சிஸ்டம் இஸ் எ ரேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பிகாஸ் திஸ் சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் சிஸ்டம் ஆல் த டிரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன்டு ஃப்ரம் பேசிக் அண்டு சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். ஸோ டிரைவ்டு யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேசிக் யூனிட்லேருந்து கொண்டு வரதுனால இட் இஸ் எ coherent system of units. So second point, it is SI system is a coherent system of units. Third one நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மெட்ரிக் சிஸ்டம். ஸோ மெட்ரிக் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே மல்டிபிள் சப்மல்டிபிள்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் பவர்ஸ் ஆஃப் 10 to the பவரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எஸ்ஐ பேசிக் குவான்டிட்டிஸ் என்ன, அதோடைய யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து லென்த். ஸோ லென்த்தோட யூனிட் மீட்டர், அதோடைய சிம்பிளை எம்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் இஸ் த லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்கம் இன் 1/299,792,458 of a second. ஸோ இது 1983லே நமக்கு இந்த டெஃபினேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ் குவான்டிட்டி மாஸ், அதோடைய யூனிட் கிலோகிராம், சிம்பிள் கேஜி. ஸோ இதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 kilogram is the mass of prototype cylinder of platinum iridium alloy preserved at the International Bureau of Weights and Measures at SERS near Paris. ஸோ இங்கே வந்து பாரிஸில் நமக்கு இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாய் ப்ரோட்டோடைப் சிலிண்டர் அலாய் வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய மாஸ் தான் 1 கிலோகிராமுக்கு ஈக்குவல். ஸோ தேர்ட் ஒன் டைம். டைமோட யூனிட் செகண்ட், அதை எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நமக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 டியூரேஷன் ஈஸ் த 9,1923631,770 periods of radiation corresponding to the transition between the two hyperline levels of the ground state of cesium-133 atom. ஸோ 133 ஆட்டம் வந்து டிரான்சிட் ஆகும் 2 ஹைப்பர்லைன் லெவல்ஸ், 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸில் இருந்து டிரான்சிஷன் ஆகும்போது நமக்கு எமிட் பண்ணக்கூடிய
ரேடியேஷன் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,192,631,770. ஸோ அதை தான் நம்ம அந்த டியூரேஷனை நம்ம 1 செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய யூனிட்டு ஆம்பியர், அதை ஏங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆம்பியருக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ampere is the constant current which when maintained in each of the two straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length 2 × 10⁻⁷ Newton per meter between them. ஸோ அப்போது நமக்கு அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தோட வேல்யூ 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டராக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், கேன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 1 கெல்வினுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கெல்வின் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த thermodynamic temperature ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸு, வேக்யூம், வேப்பர், ஐஸு, வேப்பர், வாட்டர். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் த டெம்பரேச்சர் at which the saturated vapor, pure water and melting ice are all in equilibrium. ஸோ மூணுமே ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா அதுதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வின். ஸோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோடைய யூனிட்டு மோல், அதோடைய சிம்பிள் வந்து MOL அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 mole இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன் as many elementary entities as their atoms in 0.02 kilogram of pure carbon 12 ஆட்டமில் இருக்கக்கூடிய 0.012 கிலோகிராம் ஆஃப் என்டிட்டிஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா 1 mole அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லியூமினன்ஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடின்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டிலா இஸ் த லியூமினன்ஸ் இன்டென்சிட்டி given by the direction of a source that emits monochromatic radiation of frequency 5.4 × 10⁻14 Hz and that has a radiant intensity of 1/683 watt per radian in the directions. ஸோ மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணோம். அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து 5.4 × 10⁻14 Hz ஆகும். அதோடைய இன்டென்சிட்டி வந்து 1/63 வாட் பர் ரேடியனும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால் லியூமினன்ஸ் இன்டென்சிட்டி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் குவான்டிட்டிஸ் எஸ்ஐ பேசிக் குவான்டிட்டிஸ் என்ன, அதோடைய யூனிட்டு சிம்பிள் தான் கேட்பாங்க. டெஃபினேஷன்ஸில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டோட டெஃபினேஷனோ லென்த்தோட டெஃபினேஷனோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸ்ப்ரெஷனும் அதோடைய யூனிட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டேப்லேஷன் இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கான டைமென்ஷனல் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டெஃபினேஷனை புக்கில் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியன். ஸோ ரேடியன் ஸ்டிரேடியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இது இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். ஸோ ரேடியனுக்கான டெஃபினேஷன். ஸோ ரேடியனுங்கிறது யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். ஸோ நமக்கு 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸு, ஒன் இஸ் பிளேன் ஆங்கிள், அனதர் ஒன் இஸ் சாலிட் ஆங்கிள். ஸோ பிளேன் ஆங்கிளோடைய யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன். பிளேன் ஆங்கிள் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட்டு ரேடியன், சாலிட் ஆங்கிளுக்கு யூனிட்டு ஸ்டிரேடியன்.
ஸோ பிளேன் ஆங்கிளுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்க் பர் ரேடியஸ். அதே சாலிட் ஆங்கிளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து ரெண்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் குவான்டிட்டிஸில் இருந்துட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸில் இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸாக இருந்தது. நவடேஸ் இட் இஸ் ஆடட் டு த டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ அந்த யூனிட்டுக்கான டெஃபனேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது ரேடியனுக்கான டெஃபினேஷன், 1 radian is the angle subtended at the center of a circle by an arc equal in length to the radius of the circle. அப்போ நம்ம ஒரு சர்க்கிளில் ஆங்கிள் சஸ்பெண்ட் ஆணுச்சு அப்படின்னா அதோடைய ஆர்க்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் இன் லென்த் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ நமக்கு சர்க்கிளுடைய ரேடியஸ் அப்படிங்கிறது அதோடைய லென்த்தும் சர்க்கிளில் ஆங்கிள் சஸ்பெண்ட் ஆகிருக்கும் சென்டரில் அதுக்கு ட்ரா பண்ணக்கூடிய ஆர்க்கோட லென்த்தும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிரேடியன். ஸோ ஒன் ஸ்டிரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் எ ஸ்பியர். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பியர் எடுத்துப்போம், சாலிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். பை தட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் இன் ஏரியா டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ ரேடியனுக்கும் ஸ்டிரேடியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இங்கே வந்து நம்ம ரேடியன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம், ஸ்டிரேடினா நம்ம ஸ்பியர் யூஸ் பண்ணுவோம். அங்கே நார்மலாக ஆர்க்கு தான் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே வந்து நமக்கு என்ன ஏரியா ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே வந்து லென்த்து வந்து ரேடியஸ்க்கு, ஆர்க்கோட லென்த் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவல் ஆகும். இங்கே வந்து ஈக்குவல் இன் ஏரியா டு த ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ரெண்டு கொஷினும் நமக்கு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். அப்போது நம்ம எப்படி ரேடியனை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியனுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 180 டிவைடட் பை பை இந்த சைடு கொண்டு வந்துடும். பைக்கான வேல்யூ 22/7 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 ரேடியனுக்கான வேல்யூ 57.27 டிகிரி. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க்லேயும் சம்ஸ்லேயும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரேடியன் டிகிரி மினிட். இப்போ 1 மினிட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/180 ரேடியன். ஸோ அப்போ இங்கே π/180க்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.745 × 10⁻² ரேடியன். இது வந்து 1 டிகிரி. அடுத்து 1 மினிட் அப்படிங்கும் போது ஸோ டிகிரி டிவைடட் பை 60 அப்படி போட்டோன்னா தான் நமக்கு என்ன ஆகுனா 1 மினிட். ஸோ அப்போ 1 மினிட்டுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு 2.91 × 10⁻14 ரேடியன். இதே மாதிரி 1 செகண்டுக்கும் நம்மளால் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ 1 செகண்ட் அப்படிங்கும்போது 1 மினிட் டிவைடட் பை 3600. ஏன்னா 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்டுன்னு சொல்லுவோம். அப்போ 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி 1 மினிட் டிவைடட் பை 3600. ஆல்ரெடி வந்து 1 மினிட்டுக்கு வந்து வேல்யூஸ் அதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.85 × 10⁻6 ரேடியன்.